Hey guys, it's me Lavan. Welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ மெஹந்தி வீடியோ. இன்னைக்கு மெஹந்தி வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா advanced checker design பார்க்க போறோம். Advanced checker design in the sense latest யூஸ் பண்ற checker designs தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நான் checker designs ரெண்டு வீடியோ பண்ணிருக்கேன். ஒன்னு பேசிக் ஒன்னு அட்வான்ஸ் பண்ணிருக்கேன். இது வந்து லைக் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல அப்படினு சொல்லலாம். இப்போ ட்ரெண்ட்ல என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நான் சொல்லி தர போறேன். First வந்து நார்மல் செக்ஸ் போட்டுக்கோங்க. செக்ஸ் போட்டு ஒரு பாக்ஸ்க்குள்ளாரையும் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக க்ராஸ் போட்டுக்கோங்க. அதாவது ப்ளஸ் டிசைன் மாதிரி போட்டு நான் போடுற மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் வந்து பெட்டல்ஸ் போட்டுட்டு பெட்டல்ஸ் விட்டுட்டு அதை சுற்றி இருக்கிற எம்டி ஸ்பேஸ் எல்லாமே வந்து மெஹந்தியால் ஃபில் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிளைண்டாக ஃபார்வர்ட் பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாமல் கூட இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் நானே முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணி ரொம்ப போர் அடிக்கக்கூடாதுன்னு தான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ பாருங்கள் இந்த டிசைன் எவ்வளோ கிராண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிசைன் வந்து நீங்கள் அட்வான்ஸ் ப்ரைடல் டிசைனில் ஒரு ப்ரைடுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த செக்கர் டிசைன் வந்து அப்படியே ஹைலைட்டடாக தெரியும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் நிறைய ப்ரைடுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செக்கர் டிசைன். செகண்ட் டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக செக்ஸ் போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளாரையுமே இந்த மாதிரி க்ராஸ் லைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்காக முன்னாடியே வந்து செக்ஸ் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் நீட்டாக இருக்கணுன்றதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ராஸ் லைன்ஸ் போட்டு நான் போடுற மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பெட்டல்ஸ் போட்டு முடிச்சுட்டு முன்னாடி மாதிரி அந்த பெட்டல்ஸ் விட்டுட்டு அதை சுற்றி இருக்கிற எம்டி ஸ்பேஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிசைனும் செகண்ட் டிசைனும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதில் பெட்டல்ஸ் எல்லாம் வந்து நேராக இருக்குது, இது வந்து கொஞ்சம் க்ராஸில் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தேர்ட் டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக ஆஸ் யூஷுவல் செக்ஸ் போட்டுக்கோங்க. செக்ஸ் போட்டு செகண்ட் பேட்டர்ன் மாதிரியே வந்து க்ராஸ் லைன்ஸ் போட்டுக்கோங்க ஒரு பாக்ஸ்குள்ளாரையும் போட்டு பெட்டல்ஸும் வந்து அதே மாதிரி தான் வந்து நம்ம வரையணும். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா செகண்ட் பேட்டர்னுக்கு வந்து பெட்டல்ஸ் விட்டுட்டு சுற்றி இருக்க பார்ட் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். இதில் என்னென்னா சுற்றி இருக்க பார்ட் விட்டுட்டு பெட்டல்ஸை ஃபில் பண்ணணும். ஃபோர்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து செக்ஸ் போட்டுக்கோங்க. செக்ஸ் போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளேயும் லைன்ஸ், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு போட்ட லைனையும் செகண்ட் டிசைனுக்கு போட்ட அந்த லைனையும் கம்பைன் பண்ணி போடணும். ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அண்ட் பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பெட்டல்ஸ் வரைஞ்சி முடிச்சிட்டோடனே பெட்டல்ஸை விட்டுட்டு அது சுற்றி இருக்க பார்ட் எல்லாமே வந்து நீங்கள் மெஹந்தியால் ஃபில் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் போடுறதுக்கு, அதே மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட தெரியும். பட் ஃபினிஷ் பண்ண உடனே டிசைன் வந்து ரொம்ப கிராண்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். கம்ப்ளீட் பண்ணோடனே இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. ஸோ ஃபைனல் டிசைனுக்கு வந்து செக்ஸ் போட்டுக்கோங்க, அதே மாதிரி க்ராஸ் லைன்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் ஃபில்லிங்ஸ் தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் அந்த பேட்டர்ன் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு இந்த ஃபில்லிங்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணல, அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பாக்ஸ் விட்டுருவேன், நெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபில் பண்ணுவேன்.
ஸோ நீங்கள் வேணால் அது மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணோன்னே பாருங்கள் இந்த டிசைன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச செக்கேட் டிசைன்னா இதுதான் நான் சொல்வேன். அண்ட் that's it. Hope you all enjoyed this video. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Instagram and Facebook பேஜில் லாவன் பிரகாஷ் ரைடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். Thank you so much for watching this video guys. See you in my next video. Tada!